வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MouthFeel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் ஷாப்பிங்க்கு வந்து நாங்கள் எப்படி வெளியில் போயிட்டு வாங்குகிறோம், ப்ளஸ் யூகேல வந்து ஷாப்பிங்லாம் வந்து எப்படி இருக்குது, அந்த கிராசரிஸ் வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கிறோமா என்ன, ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே எல்லாமே ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. முக்கியமாக சோஷியல் டிஸ்டன்சிங்ன்றது வந்து ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. வெறும் ஷாப்பிங்க்கு மட்டும்தான் வந்து வெளியில் வராங்க. அதுலேயுமே வந்து க்யூஸ் ஃபார்ம் பண்ணி கரெக்டாக உள்ளுக்குள்ளே கடைக்குள்ளே வந்து நிறைய பேர் இருக்காதபடி சில பேர் வெளில வந்த பிறகு தான் சில பேரை உள்ளே விட்றாங்க. அதனால தான் இந்த க்யூ சிஸ்டம். நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து போயிருக்கோம். ஸோ லாக்டவுன் தொடங்கினா ஃபஸ்ட்டு ஃபியூ வீக்ஸ் லைக் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் வந்து எதுவுமே கடையில் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்க வேண்டியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மேகி வந்து 5 ஃப்ளேவர் பேக் இருந்தது. ஸோ சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்கும். அது வந்து சிக்கன் ஃப்ளேவர் தான், அது வேறு ஃப்ளேவர் இல்லாதனால அதை வாங்கிடுச்சு. அடுத்து கொஞ்சம் ரசம் எதாவது வச்சா கொஞ்சம் காராசையில் மிக்சர் மாதிரி சாப்பிட்றதுக்கு அந்த பாம்பே மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இந்த சாஃப்ட் ஒயிட் ப்ரெட்டு நம்ம சாண்ட்விச் இல்லைனா ப்ரெட் ஜாம் இல்லை இது ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரெட் தோசை எதுக்கு வேணால் யூஸ் ஆகட்டும் அது வாங்கினேன். அப்புறம் இது வந்து சாக்லேட் ஹேசல் நட்ஸ் ப்ரெட் வந்து வாங்கியிருக்கேன் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு தேவையான மில்க் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க்கு, இதை வந்து மேபி இப்போ வருஷப்பிறப்பு வரப்போகுது, அதனால் பாயாசம் செய்கிறதுக்கு இதுக்காக யூஸ் ஆகும்னு வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து மைனீஸு, இது சாண்ட்விச் செய்யும் போது இல்லை பாஸ்தா இதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் சின்ன சின்ன சாக்லேட்ஸு, சும்மா பசி எடுக்கும் போது இல்லை சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும் போது அதை சாப்பிட்டுக்கலான்னு அதை வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து எக்லெஸ் சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதையும் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பு தான். லைக் இந்தியன் ருப்பீஸ்க்கு 35 ருப்பீஸ் அப்படி தான் வரும், ஸ்பேச்சுலா மாதிரி. இது வந்து சோலார் லைட்டில் வந்து எரியக்கூடிய லேம்ப், கார்டனில் வச்சுக்கலாம். ஸோ அது நல்லா இருந்தது, அதனால் இந்தியா வரும்போது அதை எடுத்துகிட்டு வரலான்னு அதை வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து ஒரு சைனீஸ் ஸ்பூன் மாதிரி, ஸோ சூப் அந்த மாதிரி பண்ணும்போது அதை வாங்கிக்கலான்ட்டு அதை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸு, இது ஒரு 15 எக்ஸ் வந்து ஒரு பேக்கில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 வாரத்துக்கே வரும். நான் அவ்வளோ நிறைய சாப்பிட மாட்டேன், 1 இல்லை அப்படி தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால் 2 வாரத்துக்கு வரும். இதுவும் சும்மா குறிக்கிறதுக்கு தான். என்ன பண்ணுறது, வீட்டில் சும்மா இருந்தால் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும், அதனால் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பனானாஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதை வெயிட் பொறுத்து விலை லேபிளில் வந்துடும். அதை எடுத்து நம்ம ஒட்டிட்டு பில் போட வேண்டியது தான். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான தக்காளி ஒரு 4 பேக்கெட் வாங்கியிருக்கேன். வெங்காயம், பொட்டேட்டோ, மீதி காய்கறிலாம் லாஸ்ட் வீக் வாங்கினது இருக்குது. டொமேட்டோவும் பொட்டேட்டோ மட்டும்தான் கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, அதனால் அதை மட்டும் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சாலட் டொமேட்டோஸ் தான், பட் கரெக்ட் சைஸுக்கு இருக்கும்ல. இப்போ ஒன்றே தான் நமக்கு தேவைப்படும் சில டைம் எதுக்காது, அந்த மாதிரினா இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், அதனால் அதை மட்டும் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து இப்போ சம்டைம்ஸ் எல்லா டைமும் நம்ம வந்து ஏதாவது செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ ஃப்ரூட்ஸ் மாதிரி வச்சு நைட் டின்னர் அப்படி இல்லைனா காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரவை காலி ஆகிடுச்சு, அதனால் வந்து வாங்கியிருக்கேன். பட் இது வந்து ரொம்ப கோர்ஸாக இல்லாமல் ரொம்ப ஃபைனாக இருக்கும் இந்த ரவை, அது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 கிலோ பொட்டேட்டோ மட்டும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் நாங்கள் இந்த வாரம் வந்து வாங்கினது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் இல்லை ஸ்டோர் ரூமில் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹோப் நீங்கள் எல்லாமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டிலே இருங்க, அவசியப்பட்டால் மட்டும் வெளியில் போங்க. ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.